4-5 நாளைக்கு முன்னாடி நம்முடைய பிரதமர் நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொன்னாங்க, கேட்டுட்டீங்க. யாரும் அவங்க சொந்த வாகனத்துல யாரும் போகாதீங்க, பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க, தங்கம் வாங்காதீங்க, 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க. இந்த மாதிரிலாம் நிறைய அறிவுரைகளை நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வழங்கினார்கள். இந்த ஆள் இப்படி உபதேசம் பண்ணும்போதே தெரியும், ஏதோ பெரிய கல்லை தூக்கி மண்ணில போட போறாங்க. ஆமா, அதுக்காக தான் அதை முன்கூட்டி மக்களை மன ரீதியா தயார் பண்ற ஒரு வேலையை அவர் 4-5 நாட்களுக்கு முன்பாக செய்தார். அன்றைக்கே நாங்கள் சொன்ன பெரிய கல்லை தூக்கி நாள் தலையில போட போறாரு, நாட்டு மக்கள் முழுவதும் பாதிக்கப்படக்கூடிய வகையில் ஏதோ ஒரு அறிவிப்பை இந்த அரசாங்கம் வெளியிட இருக்கிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைக்கு நாங்கள் சொன்னோம். இப்போது அது உண்மை என்று நேற்றைக்கு முன்தினம் நள்ளிரவு இந்திய நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல், ஆட்டோ கார்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிவாயுடைய விலையை கடுமையாக உயர்த்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாக வணிக சிலிண்டருடைய விலையை ஒரு சிலிண்டருக்கு 1000 ரூபாய் ஒரே நேரத்தில் உயர்த்தினாங்க. ஏறத்தாழ 3300 ரூபாய் இப்போது ஒரு வணிக சிலிண்டருடைய விலை. இது இப்ப அது கட்டுப்பாடு வர இருக்கு, கம்பெனிகள் மூலமாக உடனடியாக கிடைக்கல. ஆகவே கள்ளச்சந்தையில் வெளி மார்க்கெட்டில் வாங்குகிற போது சிறிய ஹோட்டல்காரர்கள் உட்பட ஒரு சிலிண்டர் 5000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. 5000 ரூபாய் விலை கொடுத்து சிலிண்டர் வாங்கி யாராவது 10 ரூபாய்க்கு டீ கொடுக்க முடியுமா? 15 ரூபாய்க்கு டீ கொடுக்க முடியுமா? 10 ரூபாய்க்கு வடை கொடுக்க முடியுமா? இப்ப எல்லாமே டீனுடைய அளவை குறைச்சிட்டாங்க, விலையை உயர்த்திட்டாங்க. வடையுடைய சைஸ் அளவை குறைச்சிட்டாங்க, விலையை உயர்த்திட்டாங்க. அதே மாதிரி ஏற்கனவே 100 ரூபாய்க்கு டிஃபன் சாப்பிட்டா போதுன்னா அதே டிஃபனுக்கு இப்ப 150 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆகவே ஏற்கனவே ஹோட்டல்களை நம்பி இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் மட்டும்தான் சாப்பிட முடியும் என்று சொல்லி இங்கே வாழ்வாதாரத்தை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கானோர் கடுமையான பாதிப்புக்கு ஏற்கனவே உள்ளாகி இருக்கிறார்கள். பல ஹோட்டல்கள் விறகு அடுப்புக்கு போயிட்டாங்க. விறகு அடுப்புக்கு போன ஹோட்டல்கள் கூட தப்பிச்சுட்டாங்க. சிலிண்டரை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் மூடுவதை தவிர வேறு வழி இல்லை என்கிற நிலைமைக்கு நாடு முழுவதும் உள்ளாகி இருக்கு. அதனால அந்த ஹோட்டல்களில் வேலை செய்து கொண்டிருந்த பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிலிருந்து திரும்பவும் கிராமத்துக்கு போயிட்டாங்க. கிராமத்துல வேலை வெட்டி இல்ல, விவசாயத்துல வேலை இல்ல, வருமானம் இல்லைன்னா ஹோட்டல் வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சென்னைக்கு வந்தாங்க. ஆனா ஹோட்டல் வேலைக்கு சென்னைக்கு வந்தவர்கள் எல்லாம் இப்போது ஹோட்டல்கள் மூடப்பட்ட காரணத்தினால் திரும்பவும் தங்களுடைய கிராமத்திற்கே செல்ல வேண்டிய ஒரு அவல நிலைமை என்பது ஏற்கனவே நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் மீண்டும் இப்போது பெட்ரோல், டீசல், ஆட்டோ கார்களுக்கு போடக்கூடிய எரிவாயுடைய விலை என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அநேகமாக அடுத்த ஒரு சில நாட்களில் வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலையும் கடுமையாக உயரும். ஏன்னா படிப்படியா ஒரே நேரத்தில் ஒரேதான் கழுத்தை வெட்டுறதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா ஊசி வச்சு குத்தி குத்தி மனுஷனை சொல்றது. அந்த மாதிரிதான் இப்ப மத்திய அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. ஆகவே அடுத்த ஒரு சில நாட்களில் வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலையும் கடுமையாக அவர்கள் உயர்த்தப் போகிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது தொடுத்த யுத்தத்தினுடைய விளைவாக உலகத்தின் வளைகுடா நாடுகள் முழுவதும் இன்றைக்கு யுத்தத்திலே இழுத்து விடப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்துதான் ஏறத்தாழ 80% கச்சா எண்ணெய், 80% பெட்ரோல், டீசல் பொருட்கள் என்பது இந்தியாவுக்கு அந்நிய நாடுகளில் இருந்தால் வருகிறது. அதே மாதிரி எரிவாயு ஏறத்தாழ 60% வெளிநாடுகளில் இருந்துதான் இறக்குமதி செய்துதான் இந்தியாவுடைய தேவை என்பது பூர்த்தி செய்யப்படுகிறது. ஆகவே அந்நிய நாடுகளிலிருந்து பெட்ரோல், டீசல் வராமல் போனால், எரிவாயு வராமல் போனால், இங்க நம்ம கைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க மாலை போட்டு, அநேகமாக எல்லா வீட்டையும் மைக்கு இப்படிதான் மாலை போட்டு தான் நிறுத்த வேண்டும். ஆட்டோவை இப்படிதான் ஆள் வச்சு இழுத்து போற மாதிரி கை வண்டி ரிக்ஷா ஒரு காலத்துல இருந்தது. அந்த மாதிரி கை வண்டி ரிக்ஷா மாதிரி இப்ப கையில ஆட்டோவை தள்ளிட்டு போற நிலைமை ஏற்படுமான்னு தெரியாது. ஏன்னா அந்த யுத்தம் எப்ப முடியும்னே தெரியல. கிட்டத்தட்ட 75 நாட்களுக்கு மேலாகி சண்டை துவங்கி. சண்டை துவங்கும் போது என்ன சொன்னா, ஒரே வாரத்தால நான் ஈரானை முடிச்சு காட்டுறேன்னு சவடால் பேசுறாரு ட்ரம்ப். 75 நாள் ஆச்சு. ஏன்டா சண்டைக்கு போறோம்னு இப்ப படாத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் சின்ன நாடுதான், ஆகவே ஒரே வாரத்தில் அவர்கள் கடையை முடித்து விடலாம் என்றெல்லாம் சவடால் பேசிய அமெரிக்க ஏகாதிபத்திய அதிபர் ட்ரம்ப் இப்போது ஆளவிட்டால் போதும், எப்படியாவது சண்டை முடிவுக்கு வந்தால் போதும் என்கிற கட்டாயத்துக்கு அவர் உள்ளாகி இருக்கிறார். ஆனா ஈரான் அவ்வளவு சுலபமா நான் சொன்னதை பூரா நீ ஏற்றுக்கிட்டா சண்டையை முடிக்கிறேன், இல்லைன்னா ஒரு நாள் முடிஞ்ச பார் என்று
ஈரானும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு சவால் விட்டு இன்னைக்கு உலகத்தையே ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். இதன் விளைவாக கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்கனவே $70 சண்டை துவங்கும் போது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை $70 இருந்தது. இப்ப ஏறத்தாழ $110 என்கிற அளவுக்கு கச்சா எண்ணெயுடைய விலை என்பது உயர்ந்து விட்டது. ஆனா கச்சா எண்ணெயுடைய விலை குறைவாக இருந்த போதெல்லாம் இந்திய அரசாங்கம் அந்த விலையுடைய கிடைக்கக்கூடிய லாபத்தை பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் பெட்ரோல் விலையை 50 ரூபாய், டீசல் விலையை 30 ரூபாயெல்லாம் ஒன்றும் மாற்றல. சொல்ல போனால் கொரோனா காலத்தில் வெறும் $25 மட்டும்தான் ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை. ஆனா அந்த கொரோனா காலத்துல ஏதோ பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சானா எல்லாருமே அரசாங்க சொத்துக்கு வீட்டுல முடங்கி இருந்ததுனால வியாபாரமே இல்லை. பெட்ரோல் டீசல் தேவையே குறைஞ்சு போச்சு. அதனால சர்வதேச மார்க்கெட்டிலும் பேரல் விலை என்பது மிக குறைவாக இருந்தது. அப்போதும் இவர்கள் லாபத்தை மக்களுக்கு வழங்கவில்லை. அதானி, அம்பானி போன்ற பெரிய முதலாளிகள் பெட்ரோலிய விற்பனையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். எவ்வளவு லாபம் வந்தாலும் தன்னுடைய நண்பர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக 100 கோடிக்கு மேற்பட்ட மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களாகத்தான் மோடி அரசாங்கம் நடந்து கொண்டதே தவிர, லாபம் வரும்போது அதை மக்களுக்கு வழங்குவது, நஷ்டம் வரும்போது சுமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் லாபம் வரும்போது அதை நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம், நஷ்டம் வரும்போது மட்டும் மொத்த சுமையையும் மக்கள் ஏற்க வேண்டும் என்பது ஒரு அயோக்கியத்தனமான போக்கு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே மோடி இப்போது ஒப்புவாரி வைப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்கக்கூடியதல்ல. பெட்ரோலிய கம்பெனிகளுக்கு ஒருவேளை உண்மையிலேயே அவர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுகிறது அல்லது நஷ்டம் ஏற்படுகிறது என்று சொன்னால் நஷ்டத்தை மத்திய அரசாங்கம் ஈடு செய்ய வேண்டுமே தவிர அதை நாட்டு மக்கள் தலையில் சுமத்துவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்க வேண்டும். அது ஒன்றும் மத்திய அரசாங்கத்தால் வழங்க முடியாத ஒன்றும் கிடையாது. ஆகவே அத்தகைய ஒரு அணுகுமுறைக்கு ஒன்றிய அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இதன் விளைவாக எல்லா பொருட்களுடைய விலையையும் ஏறப்போகும். அதே மாதிரி ஆட்டோல போனா ஏற்கனவே நீங்க 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இனிமே 70 ரூபாய் கேட்பாங்க. ஏன்னா 1 கிலோ கேஸ் உடைய விலை 2 ரூபாய் வைத்துட்டாங்க. அதே மாதிரி டிராவல்ஸ்ல போனா அதனுடைய கட்டணமும் ஏறும். லாரிகள் மூலமாகத்தான் எல்லா பொருட்களும் எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. ஆகவே டீசலுடைய விலை உயர்வின் காரணமாக அதை கூட லாரி டிரைவரா கொடுப்பாரு, இல்ல லாரி முதலாளி கொடுக்க போறாங்க. எவ்வளவு விலை ஏற்றப்பட்டாலும் அது கூட பொருட்கள் மீதுதான் ஏற்றப்படும். அது பொதுமக்கள் தலையில் தான் விரியும். ஆகவே இது பலவிதமான சங்கிலி தொடர் போன்ற பாதிப்புகளை மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது. ஆகவே இது ஏதோ வெறும் விலைவாசி உயர்வு எதிர்த்து, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு எதிர்த்து நடத்தப்படக்கூடிய போராட்டமாக மக்கள் கருதக்கூடாது. மாறாக ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தையே குடும்பத்தையே நிலைகுலைய செய்யக்கூடிய மிக மோசமான ஒரு நடவடிக்கை என்கிற காரணத்தினாலேதான் நாடு முழுவதும் இத்தகைய போராட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்முயற்சி எடுத்து இந்த பெட்ரோலிய விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடிய அனைத்து கட்சிகளையும் இணைத்து அடுத்த ஒரு சில நாட்களில் கூட்டு போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்துவதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது மக்கள் நலன் சார்ந்து நடத்தக்கூடிய போராட்டம் என்கிற முறையில் பொதுமக்கள் இத்தகைய போராட்டங்களுக்கு பேராதரவு தர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.